இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். எனக்கே கஷ்டமா இருக்கா முதா. நீ கனடா போக 25 லட்சம் பணத்தையும் உங்க அண்ணன் உங்க அண்ணிக்கிட்ட வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. நீ வேற வெறுப்பேத்தாத பிரீத்தி. என்ன தாண்டி நடந்தது? இங்க இருக்கிற நிலைமைய பார்த்தா நான் கனடா வரதே கஷ்டம்னு நினைக்கிறேன். என்னடி சொல்ற? மதியம் வரைக்கும் பேக் பண்றத பத்தி பேசிட்டு இப்போ வருவனான்னு தெரியலன்னு சொல்ற. என்னதான் ஆச்சுன்னு சொல்ல. எங்க அப்பா எங்கேயும் போக கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. அப்பானா அப்படிதான் சொல்லுவாங்க. அண்ணன் கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணு. உங்க அண்ணி இருக்காங்கல்ல, அவங்க சொன்னா வீட்ல இருக்க எல்லாரும் கேட்பாங்கன்னு சொன்னல. அப்போ உங்க அண்ணிய பேச சொல்லு. யார் பேசினாலும் எங்க அப்பா கேட்க மாட்டாரு. விஷயம் அப்படி என்னடி விஷயம்? எங்க அண்ணி பிரெக்னெண்டா இருக்காங்க. அதனால எனக்கு கனடா போக வேண்டான்னு அப்பா சொல்றாரு. உங்க அண்ணி பிரெக்னெண்டா இருக்குது நல்ல விஷயம் தானே. அதுக்கே உங்க அப்பா கனடா கிளம்ப வேணாம்னு சொல்றாரு. எங்க அண்ணிய கூட இருந்து பாத்துக்கணுமா. அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இங்கே இருன்னு அப்பா சொல்றாரு. இது என்னடி கொடுமையா இருக்கு? உங்க அண்ணிக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ படிக்காம இருக்கணுமா? ஆமா, அப்படிதான் எங்க அப்பா சொல்றாரு. என் ட்ரீம் நிறைவேற போகுது. நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? எல்லாமே போச்சு. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத அமுதா. உங்க அண்ணியோட வசதிக்கு வேலை பார்க்க ஆள் வச்சுக்க முடியும். கனடா போக அவங்களே காசையும் கொடுக்க முடியும். அப்படி இருந்தும் உன்னை இங்கே இருக்க வைக்கிறது எப்படி சரியா இருக்கும்? என்னால இதுக்கு மேல அவங்களை எதிர்த்து பேசவே முடியல. நானும் கனடா போறேன்னு கோமாவும் சொல்லி பார்த்துட்டேன். எனக்கு என்னவோ நீ படிச்சு பெரிய ஆள் அவன் பார்த்தா உங்க அண்ணிக்கு பிரசவம் பார்த்துட்டு அப்படியே நல்ல நர்ஸாக போறேன்னு நினைக்கிறேன். பாத்துடி, இப்போ பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு குழந்தை பிறக்கிற வரைக்கும் உன்னை வீட்லயே இருக்க சொல்ல போறாங்க. நாளைக்கே குழந்தை பிறந்துச்சு, குழந்தை வளர்ற வர வீட்லயே இருந்து பாத்துக்கோ, நாங்க வேலைக்கு போறோம்னு சொல்லி எல்லாரும் கிளம்ப போறாங்க.